உலக ஊடகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் போர் பதற்றத்தை ஒட்டி என்னென்ன நகர்வுகள் எல்லாம் ஏற்பட்டு இருந்தது என்பதை நாம் அறிவோம். அதை பற்றி ஒரு சுருக்கமான பதிவாகவும், அது மட்டுமல்லாது இந்த போர் பதற்றத்தின் மூலம் யார் யாருக்கு எந்தெந்த நாடுகளுக்கு என்ன பலன் கிடைத்தது, என்ன இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டது, இறுதியில் இந்த போர் பதற்றத்தின் மூலமாக உலக அரசியலில், புவிசார் அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது, இந்த போரில் இருந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு சிறிய பதிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த மோதலுக்கு காஷ்மீர் அருகே உள்ள பெஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 4 பேர் ஊடுருவி துப்பாக்கி தாக்குதல் நிகழ்த்தினார்கள். இதுவே ஒரு மூல காரணமாகும். கடந்த 22 ஏப்ரல் அன்று பெஹல்காமில் ஊடுருவிய 4 தீவிரவாதிகள் அங்கிருந்த அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடுகள் நடத்தி தாக்கினார்கள். அதில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் படுகாயம் அடைந்தனர். இதுவே காஷ்மீரில் சமீப காலத்தில் நடந்த மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. தாக்குதலின் எதிரொலியாக ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட பல உலக நாடுகள் பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு எதிராக ஒரு கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவின் எதிர்வினையையும் உற்றுநோக்கி பார்த்து கொண்டு இருந்தார்கள். தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா சில கால அவகாசங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவசரப்படாமல் அலசி ஆராய்ந்து பல யூகங்களை சரியாக செய்து இறுதியில் ஆபரேஷன் சிந்தூர் ஊடாக வலிமையான பதிலடியை கொடுத்தது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த தீவிரவாத முகாம்களை துல்லியமாக குறிவைத்து இந்தியா தாக்கியது. இதில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தீவிரவாத முகாம்களும் பெரும்பாலும் அளிக்கப்பட்டன. இதோடு இரு நாடுகளும் தாக்குதலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என உலக நாடுகள் கேட்டுக்கொண்டன. இந்தியா தனது பங்கிற்கு இத்துடன் அனைத்து விதமான தீவிரவாதத்தையும் பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் மேலும் தாக்குதல் கடுமையாக இருக்கும் என எச்சரித்தது. பதற்றம் இதனுடன் முடிந்துவிடக்கூடும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த வேளையில் பாகிஸ்தான் நாடு மேலும் தனது 2வது தாக்குதலை ஆரம்பித்தது. இதில் துருக்கி நாட்டிடமிருந்து வாங்கிய 100கணக்கான ஏவுகணைகளை இந்தியா மீது அனுப்பியது. அந்த ஏவுகணை எல்லாம் இந்திய ராணுவம் ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து வாங்கியிருந்த S-400 SAM சர்ஃபேஸ் டு ஏர் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு சாதனம் ஊடாக வெற்றிகரமாக முறியடித்தது. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாது என உணர்ந்த பாகிஸ்தான், நாங்கள் அணு ஆயுதங்களை கூட பயன்படுத்துவோம் என்று கூறி மிரட்டி வந்தார்கள். பின்னர் அதனுடைய நட்பு நாடுகளான துருக்கி, அஜர்பைஜான் மற்றும் சீனாவிடம் உதவி கேட்டு முறையிட்டு வந்தது. அமெரிக்காவிடமும் சென்று போரை நிறுத்துமாறு, அதற்கான உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டது. பின்னர் துருக்கி அதிபர் பாகிஸ்தானுக்கு உதவேன் என்று வெளிப்படையாக உறுதியளித்தார். அஜர்பைஜான் தன் பங்கிற்கு ஆதரவை அளித்தது. சீனாவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. உலக அரசியல், புவிசார் அரசியலில் தனது எல்கையை விரிவுபடுத்தும் பேராசையால் சீனா எப்போதும் பாகிஸ்தானை ஆதரித்து வருவது இயற்கைதான். அதே நேரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் நாடு மட்டுமே உடனடியாக குரல் கொடுத்து வந்தது. 7ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரையிலான 4 நாள் போர் பதற்றமானது 10ஆம் தேதி அன்று யாரும் எதிர்பார்க்காத விதமாக உடனடியாக முடிவுக்கு வந்தது. திரைக்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள் என்னென்ன என்று பார்த்தால், மத்திய கிழக்கு நாடுகளான சவுதி அரேபியா மற்றும் UAE ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகள் சார்பில் அந்த நாட்டின் மூத்த அமைச்சர்கள் இந்தியாவிடனும் பாகிஸ்தானிடமும் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இந்திய பிரதமர் மோடி மற்றும் பாகிஸ்தான் பிரதமரையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வந்தார். திரைமறைவில் நடந்தேறிய பல நாட்டு தலைவர்களின் பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்த போர் பதற்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையிடுவதை நாங்கள் தடுத்தோம், இல்லையென்றால் இரு நாடுகளும் அணுகுண்டு பேரழிவை ஏற்படுத்தி இருக்கும், இதை நாங்கள் தான் வெற்றிகரமாக தடுத்தோம் என பெருமை பேசி வந்தார். இந்தியாவோ அமெரிக்காவின் இந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்தது. பாகிஸ்தானின் இராணுவ நடவடிக்கைக்கான ஜெனரல்கள், இயக்குநர்கள் எங்கள்
எங்களை தொடர்பு கொண்டு வந்தார்கள். அதன் விளைவாக நாங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்தோம். போர் முடிவுக்கு வந்ததில் வெளிநாடுகளின் தலையீடு பெரியதும் இல்லை என்றே இந்தியா கூறி வருகிறது. எது எப்படியோ இந்த பூமி பந்தில் ஏற்கனவே 2 பெரிய போர்கள் நடந்தேறி வரும் இந்த வேளையில் மற்றுமொரு போரை இந்த உலகம் தாங்குமா என்ற மனப்பாங்கில் அனைத்து உலக மக்களும் இந்த போர் பதற்றம் நிறுத்தப்பட்டது என்ற செய்தி கேட்டவுடன் மிக மகிழ்ச்சியாகவே செய்தியை கேட்டுக்கொண்டனர். இதில் இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கு தான் அதிக மகிழ்ச்சி கிடைத்திருக்கும் என்றே நம்புகிறோம். இந்தியா நினைத்திருந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு உள்ள பகுதிகளை எல்லாம் மீட்டு இருக்கலாம். இருந்தாலும் இன்றைய உலகம் அமைதி நிலவ வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாலும் இந்தியாவிற்கும் சில பொருளாதார இழப்புகள் ஏற்படும் என்பதாலும் நட்பு நாடுகள் கேட்டுக்கொண்டதாலும் போரை நிறுத்தி இருக்கலாம் என்றே நினைக்க முடிகிறது. போர் என்று நடந்தால் அது நிச்சயமாக இந்தியாவிற்கே வெற்றியை பெற்று கொடுத்து இருக்கும். பாகிஸ்தானில் வீரர்கள் ஒரு 1000 பேர் இறந்து இருந்தால் இந்தியாவிற்கும் 200-300 இராணுவ வீரர்கள் மடியும் நிலை ஏற்பட்டிருக்கும். பாகிஸ்தான் நாட்டிற்கு 100 கோடி இழப்பு ஏற்படும் என்றால் இந்தியாவிற்கும் 10-20 கோடி இழப்புகள் பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாது சீனா போன்ற நாடுகள் இந்த பாகிஸ்தான் இந்தியா போரை ஆயுதமாக பயன்படுத்தி அவர்கள் நாட்டு ஆயுதங்களை விற்று அவர்களும் ஒரு பொருளாதார பலனை ஈட்டியிருப்பார்கள். அது மட்டும் அல்லாது இதர புவிசார் அரசியலில் பாகிஸ்தானுக்கு ஆதரவளிப்பது போலவே நடித்து சீனாவும் தன் பங்கிற்கு பாகிஸ்தானில் ஒரு சில பகுதிகளை ஆக்கிரமித்தும் கூட இருக்கலாம். இந்த நகர்வுகளை எல்லாம் தான் இந்த 10 மே அன்று எடுத்த முடிவு, போர் நிறுத்த முடிவு இல்லாமல் செய்து முடித்தது. எனது கருத்துப்படி எந்த ஒரு நாடும் போரை முன்னிலைப்படுத்தியோ செயல்படாமல் ராஜாங்க ரீதியாக மட்டுமே காய்களை நகர்த்தி எந்த ஒரு பெரிய நாடையும் கூட கட்டுப்படுத்த முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு நாடும் பாதுகாப்பிற்காக செலவிடும் தொகை அந்த நாட்டின் வருமானத்தில், அந்த ஜிடிபி என்று சொல்லும் அந்த வருமானத்தில் 10 முதல் 20 விழுக்காடு பாதுகாப்பிற்காகவே செலவிடப்படுவதாக தெரிகிறது. எந்த ஒரு நாட்டிலும் குடிமக்கள்கள் கடினமாக உழைத்து ஈட்டிய அந்த பணம் பாதுகாப்பிற்கு மற்றும் போர் புரிவதற்கு மட்டும் செலவிடுவது சரியான பாதையாக இருக்காது. மேலும் போர் விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்ட கருவிகள் ஏற்றுமதியை மட்டுமே நம்பி சில நாடுகள் மற்ற நாடுகளுடன் போர் மூலம் நிலைமையை செயற்கையாகவே ஏற்படுத்தி அவர்கள் சம்பாதித்து கொழுத்து பொருளாதாரத்தை ஈட்டி வருவார்கள். பாதுகாப்பு அவசியம்தான் என்றாலும் இந்த அளவிற்கு பாதுகாப்பிற்காக செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இதையெல்லாம் தவிர்த்து மற்ற அண்டை நாடுகளுடனும் மற்ற உலக நாடுகளுடனும் ஒரு நட்புடன் இருந்து ராஜாங்க உறவுகளை மேம்படுத்தி கொண்டால் அது மிக பெரிய ஒரு பாதுகாப்பையும் கடின உழைப்பில் ஈட்டிய அந்த பணத்தை நல்வழியில் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்கும். மேலும் இந்த போர் பதற்றத்தில் இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், என்னதான் இந்தியாவிற்கு உலக நாடுகள் ஆதரவு மனநிலையில் இருந்தாலும் இஸ்ரேல் தவிர எந்த ஒரு நாடும் வெளிப்படையாக போரில் நாங்கள் இந்தியாவிற்கு துணை நிற்போம் என்று முன்வரவில்லை, வெளிப்படையாக கருத்து தெரிவிக்கவில்லை. மாறாக பாகிஸ்தான் நாட்டிற்கோ துருக்கி, அஜர்பைஜான், சீனா உள்ளிட்ட நாடுகள் வெளிப்படையாகவே உதவி செய்ய முன்வந்தன. பாகிஸ்தான் தீவிரவாத செயல்களை எல்லாம் ஆதரிக்கும் நாடு என உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்ற மனநிலையில் இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது ஒரு சில நட்பு நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவை வளர விடாமல் இருக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடனோ அல்லது பாகிஸ்தானை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடனோ அல்லது பாகிஸ்தான் இந்த போரில் தோற்றுவிடக் கூடாது என்ற மனநிலையிலோ அவசரமாக அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த போரை முன்கூட்டியே நிறுத்தினார்கள் என்று நாம் யோசிக்க முடிகிறது. பாகிஸ்தானில் உள்ள நிலைமை அந்த நாட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் இராணுவ பலத்தில் மிகவும் பின்தங்கி இருந்தாலும் கூட சில நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்த போரை நேர்த்தியாக கையாண்டு தோற்பதிலிருந்து தப்பித்து கொண்டு
விட்டது. இதை அந்த நாட்டின் ஒரு ராஜாங்க வெற்றியாகவே நாம் பார்க்கலாம். மாறாக இந்தியாவோ பொருளாதாரம் மற்றும் இராணுவ பலத்துடன் இருந்தாலும் போரில் பாகிஸ்தானை எளிதில் வெற்றி கொண்டிருக்க முடியும் என்றாலும் பாகிஸ்தானை பயமுறுத்தி அடிபணிய வைத்து இருந்தாலும் தனக்கு என ஒரு நட்பு வட்டாரத்தை வெளிப்படையாக உலகிற்கு காண்பிக்க முடியவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இந்தியா இருக்கிறது. இஸ்ரேல் நாடு இந்தியாவிற்கு ஆதரவாக வெளிப்படையாக கருத்து தெரிவித்து இருந்தது இருந்தாலும் மற்ற எந்த நாடுகளும் ஆதரவு தெரிவிக்க முன்வரவில்லை. ஒருவேளை இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்வது பெரிய கடினமான செயல் இல்லை என்று நினைத்து இருக்கலாம், அல்லது ஒருவேளை இந்தியா தன்னிச்சையாகவே செயல்பட நினைத்து இருந்து மற்ற நாடுகளிடம் ஆதரவு கேட்காமல் கூட இருந்திருக்கலாம். அணிசேரா கொள்கை உடைய நாடாக இருப்பதால் கூட இந்தியா உதவியை நாடவில்லை என கூட நம்ம யோசிக்கலாம். இருந்தாலும் அமெரிக்கா துணை அதிபர் ஒரு நாள் இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து இருந்த நிலையில் அதற்கு அடுத்த நாளே அமெரிக்க அதிபர் இந்த போரில் இந்தியா பாகிஸ்தான் அவர்களது பிரச்சனையை அவர்களே பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னதும் இந்தியாவின் நட்பு நாடுகள் ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளும் ரஷ்யா போன்ற இதர நட்பு நாடுகளும் கூட மௌனம் காத்து இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. இதை இந்தியா நன்கு உணர்ந்து இருக்கும் என நம்புகிறோம். இதையெல்லாம் புரிந்து கொண்டு வரும் காலத்தில் இதற்கெல்லாம் ஏற்றாற்போல இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் ஒரு சில மாற்றங்களை செய்தால் மட்டுமே ஆரோக்கியமான பாதுகாப்பான நிலையை ஏற்படுத்தி போரில் பெரிய எதிரிகளை எல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மேலும் ரஷ்யா, இந்தியா, சீனா உள்ளடக்கிய ஒரு பெரிய கூட்டமைப்பை ஏற்படுத்தினால் அது ஒரு நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தும் என ரஷ்யா நாட்டின் அதிபர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வெளிப்படையாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த RIA ரஷ்யா, இந்தியா, சைனா கூட்டமைப்பிற்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் நிச்சயம் ஒரு பயம் கலந்த நிலையைத்தான் எடுத்து இருப்பார்கள். அரசியலில் நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு சக நாடுகளுடன் அன்பு பாராட்டி நட்பு பழகி ராஜாங்க உறவை மேம்படுத்தி வந்தால் எந்த நாட்டிற்கும் அது ஒரு நல்ல யுத்தியாகவே இருக்கும். இந்த பதிவை அனைவரும் கேட்டு இருப்பீர்கள். ஓரளவுக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாம் எளிமையாக கொடுக்க முயற்சி செய்துள்ளேன். அனைவருக்கும் இந்த பதிவை பகிரவும். வரும் காலத்தில் இது தொடர்பான உலக அரசியல் தொடர்பான பல பதிவையும் கொடுக்க விரும்புகிறேன். உங்களது ஆதரவு எப்பொழுதும் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.